கபினிக்கு மைசூரில் இருக்க கபினி அந்த ரிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபினி வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்கு வந்து டூர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கபினியை பற்றின ஒரு கபினியில் டூர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கபினியில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டான ரெசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுலேயும் சார்ஜஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் கவர்மெண்டோட ரெசார்ட் தங்கணும், கர்நாடகா டூரிஸ்டோட ரெசார்ட் தங்கணும் அப்படின்னா அவங்க மினிமம் போடுற பில்லே பார்த்தீங்கன்னா 8,000 9,000 பெர் பர்சனுக்கு. ஸோ அதுவும் ஒத்து வராது. நீங்கள் ஒன் டேயில் நீங்கள் அந்த பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜீப் சவாரி அலோவ் பண்ணுவாங்க. மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மினி பஸ் மாதிரி இருக்க ஒரு கேம்பர் வேன் தான் அலோவ் பண்ணுவாங்க. கேம்பர் வேனுக்குமே சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். 350 400 சம்திங் முன்னாடி இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரியல, 500 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா லென்ஸு வைஸ் அங்கே வந்து காஸ்ட்டு தரணும். நீங்கள் ஒரு 200 mm லென்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு, அதுக்கு மேலே லென்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு, அப்படிங்கிற மாதிரி விதவிதமாக உங்கள்கிட்ட எப்படிலாம் காசு வாங்க முடியுமோ அப்போல்லாம் காசு வாங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் இது ஒன்று. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போகாதீங்க எந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயுமே, எங்கே சஃபாரியுமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போகிறப்ப பார்த்தீங்கன்னா சிங்கம் வரும், இப்போ சிறுத்தை வரும், புலி வரும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு 100க்கு ஒரு 5% 2% தான் அது. நீங்கள் மான், மற்ற சென்னாய், காட்டெருமை, இல்லை யானை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈஸியாக இப்போ பார்த்துட முடியும். பட் புலி, சிறுத்தை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிக்கெட்ஸ் வகைரா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள அனிமல்ஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்க்க முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போய் ஏமாறாதீங்க. காட்டுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு ஃபீல், ஓகேங்களா? அதை நல்லா ஃபீலிங் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கபினியில் 2 டைம் மட்டும்தான் சஃபாரி உண்டு. ஸோ காலையிலையும் ஈவினிங் மட்டும்தான். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் மைசூர்லேயோ இல்லை பெங்களூர்லேயோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் சவாரி வர முடியல அப்படின்னா காலையில் சவாரி மட்டும் வந்துட்டு போயிருங்க. அங்கேருந்து கிளம்பி நீங்கள் ஈவினிங் வர மாதிரி ஆயிரும். இல்லை நீங்கள் காலை சவாரி வர மாதிரி இருந்துன்னா நீங்கள் மிட் நைட் நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்துடுங்க. காலங்கத்தில் 6 மணிலேருந்து டிக்கெட் தருவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி டிக்கெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பிளேஸ்மெண்ட்டோடு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் சஃபாரி முடிஞ்சிருச்சு, இப்போ ஒரு காலையில் மார்னிங் சஃபாரி போயிட்டு வரீங்க, அதோட அப்படியே ஊருக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்டால் கிளம்பாதீங்க. திருப்பி ஒரு ஈவினிங் சஃபாரி அட்டன் பண்ணுங்கள். ஸோ 2-3 சஃபாரி கொஞ்சம் பார்க்குறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இடையில நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, சாப்பிட்ற மாதிரியான ஹோட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் இந்த காட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அதில் பார்த்து எச்சரிக்கை, நீங்கள் வெளியே இறங்காமல் ரொம்ப நேரம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த காட் ரோட்டில் நீங்கள் கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுலேயே நீங்கள் நிறையா மான், நீங்கள் சென்னாய் எல்லாமே பார்த்தலாம். லக்கு இருந்தால் அதில் கூட நீங்கள் சிறுத்தை புலியெல்லாம் பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு இடத்துல புலி ஸ்பாட் ஆகுது, ஒரு இடத்துல வந்து சிறுத்தை ஸ்பாட் ஆக போகுது அப்படின்னா அங்கே போய் வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட இருக்க அந்த பேசஞ்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நொயின்னு ஏதாவது பேசிகிட்டே இருக்காதிங்க. சத்தம் போட்டிங்க அப்படின்னா மிருகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வராதுமாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து சைலண்டாக கீப்பப் பண்ணுங்கள். நம்ம வந்து இருக்கிறது ஃபாரஸ்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளே என்ட்ராகுங்க, இல்லைன்னா என்ட்ரு ஆகாதீங்க. ஃபோனு மற்ற இந்த எலக்ட்ரானிக் கேஸ்லாம் சைலண்டில் இது பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போய் நின்றுட்டு தான் ஃபோன் பேசுவாங்க சில பேர் ஒய்ஃபுக்கிட்ட. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீசன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பசுமையாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஜூன் எண்ட்லேருந்து நீங்கள் எப்போ வேணால் போய் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக அனிமல் சைட்டிங்ஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏப்ரல் மே இந்த மாதிரி சமயத்தில் போய் பார்த்திங்கன்னா அனிமல் சைட்டிங்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. ஏன்னா தண்ணி தேடி மிருகங்கள் வந்து அலையும். மரம்லாம் நிறையா பட்டு போயிருக்கனால உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமயம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்காது, அந்த காட்டோட ஃபீலே இருக்காது. எங்கேயோ ஒரு காஞ்சி போன இலையில திருப்பி நம்ம ஏதோ வண்டலூர் ஜூவில் போய் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் அந்த சீசன் ஆரம்பிக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ரெயின் சீசன் ஆரம்பிக்கிற சமயத்தில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு சமயத்தில் கொஞ்சம் அனிமல் நல்லா ஸ்பாட் ஆகணும் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி மாதம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் கிடைக்காது. அதாவது மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள மந்த்து அதில் கொஞ்சம் அந்த அனிமல் சைட்டிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டும் அந்த பசுமையாக இருக்கும். ஸோ அந்த ஃபீலும் கிடைக்கும். ஸோ ஓகே, ஹோப் யூ கைஸ் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட கபினி ட்ரிப்பை.
தண்ணி குடிக்கும் அதெல்லாம் இந்த போயிருக்கு பிறகு दादा இப்படி மழை பெய்யுது. ஜூம் कर